வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ணம்மா மாமா கணபதி பாரதிட்ட சொல்றாரு, போன வாரம் தான் வறுமையின் நிறம் சிவப்புன்ற படம் பார்த்தேன், அது நமக்கு எவ்வளவு கை கொடுக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அம்மாட்ட சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி நடிச்சாச்சு, ஆனா உண்மையான சாப்பாட்டுக்கு எங்க போறது அப்படின்னு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, நீங்க ஒரு செம்பு தண்ணி கொண்டு வந்தீங்களே அது எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. கணபதி சொல்றாரு, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஈர துணியா வயிற்றுல கட்டிட்டு படுக்கலான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. கணபதி பாரதி ரெண்டு பேருமே இப்போ ஈர துணியா வயிற்றுல கட்டிட்டு படுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாரதி காலை யாரோ தட்டி எழுப்புற மாதிரி அவருக்கு தோணுது. பாரதி எழுந்து, இந்த நேரத்துல எதுக்காக என்னை எழுப்பி விட்டீங்க கணபதி அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நானே பசி மயக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறேன், நான் எதுக்கு டாக்டர் உங்களை எழுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. யாரோ என்னோட காலை கை வச்சு தட்டி எழுப்பின மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றாரு பாரதி. கண்டிப்பா அது மோகினி பிசாசா தான் இருக்கும் அப்படின்னு கணபதி சொல்றாரு. கிராமத்துல மோகினி பிசாசு நடமாட்டம் நிறைய இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், அதுதான் கண்டிப்பா உங்களை எழுப்பி இருக்கும் அப்படின்னு கணபதி சொல்றாரு. இந்த நேரத்துல தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எழுந்து ரெண்டு பேரும் பாக்குறாங்க. அங்க ஒரு தட்டுல சாப்பாடு இருக்கு. கணபதி சொல்றாரு, இதுவும் அந்த மோகினி பிசாசு தான் கொண்டு வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பாரதி வேகமா சாப்பிட போறாரு, ஆனா கணபதியை தடுத்து நிப்பாட்டுறாரு. இந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க, அந்த மோகினி பிசாசம் உங்களை மயக்கி கூட்டிட்டு போயிட போகுது அப்படின்னு கணபதி சொல்றாரு. பசியில உயிர் போயிட்டு இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி சாப்பாடு இருக்கிறப்ப சாப்பிடாமலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சாப்பிடுறாரு. இது கண்ணம்மாவோட கைப்பக்குவம் அப்படின்னு சொல்றாரு பாரதி. கண்ணம்மா தான் ஒருவேளை கொண்டு வந்து வச்சிருப்பாளோ அப்படின்னு கணபதி கேட்கிறாரு. கண்ணம்மாலாம் வச்சிருக்க மாட்டா, இது என்னோட பொண்ணு ஹேமா தான் கொண்டு வந்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாரு. இதுக்கு தான் தவம் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைய பெத்துக்கணும்ன்றது அப்படின்னு கணபதி சொல்றாரு. பாரதி கணபதி ரெண்டு பேருமே அந்த சாப்பாடை இப்ப சந்தோஷமா சாப்பிடுறாங்க. மறுநாள் காலையில பாரதி ஊர் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. கணபதி இப்போ ஸ்பீக்கர் எடுத்து பேசுறாரு. உங்களுக்கு தலைவலி வயிற்று வலி எந்த நோயா இருந்தாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு 5 ரூபாய் தான் அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா இப்போ ஹேமா லட்சுமி ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வீட்டுல இருந்து வெளியில வராங்க. தாமரையும் அவங்க பொண்ணு பூஜாவை கூட்டிட்டு வராங்க. என்ன கண்ணம்மா, உன் வீட்டுக்காரர் டாக்டர் கெட்டப்ல ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. அவர் என்னோட வீட்டுக்காரர்னு சொல்லாதீங்கக்கா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. ஏதோ 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்க போறோம்னு மைக் போட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒருவேளை கூட்டம் கூடிருமோ அப்படின்னு தாமரை கேக்குறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, அவர் என்ன பண்ணாலும் அது வெட்டி வேலையா தான் போகும், இந்த ஊர்க்காரங்க கண்டிப்பா அவர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹேமா லட்சுமி பூஜா 3 பேரையும் கூப்பிட்டுட்டு இப்போ கண்ணம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்ததா ஊர்க்காரங்களாம் ஒருத்தரை அவசரமா தூக்கிட்டு போறத பாக்குறாங்க. ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி போல அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கணபதி ரெண்டு பேரும் போய் பாக்குறாங்க. என்ன விஷயம், என்ன நடந்துச்சு அப்படின்னு பாரதி கேக்குறாரு. ஊர் பிரசிடென்ட் சொல்றாரு, இவனை பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாகணும், உடனே கேபுக்கு தூக்கிட்டு வாங்க அப்படின்னு பாரதி சொல்றாரு. உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு தீர்ப்பு சொன்னது நான் தான், நானே அதை மீற முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இவன் செத்தாலும் பரவாயில்ல, உன்கிட்ட வைத்தியம் நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க ஒரு வண்டி வருது, இப்போ பாம்பு கடிச்சால அதுல தூக்கி போட்டு கொண்டு போறாங்க. கணபதி சொல்றாரு, இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன இவ்வளவு உக்கிரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. செத்தாலும் சாவமே தவிர உங்ககிட்ட வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க, இந்த ஊர்க்காரங்க மனசெல்லாம் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, இப்பதானே நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், நம்ம நம்பிக்கையோட இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. பாரதி டேபிள் மேல ஒரு பேப்பர் இருக்கு, அதை எடுத்து பாக்குறாரு பாரதி. அம்மாவுக்கு காலையில இருந்து தலைவலியா இருக்கு, அவங்களுக்கு மருந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அதுல கண்டிப்பா இது என்னோட பொண்ணு ஹேமா தான் எழுதியிருப்பா, கண்ணம்மாவுக்கு மருந்து கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு அதை எடுத்துட்டு இப்ப ஸ்கூலுக்கு போறாரு பாரதி. கண்ணம்மா அங்க வேலை பார்க்குற பாட்டிட்ட சொல்றாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு பாட்டி, எனக்கு தலைவலியா இருக்கு, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாரதி அவங்க போற பாதையில வழிமறிச்சு நிக்கிறாரு. யாருப்பா நீ, வழி விடுப்பா, நாங்க போக வேண்டாமா அப்படின்னு இந்த பாட்டி சொல்றாங்க. பாரதி தான் அங்க நிக்கிறாரு அப்படின்னு பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு கோபம் வந்துருது. நீங்க எப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி சொல்றாரு, உனக்கு தலைவலின்னு எனக்கு தெரியும், அதனாலதான் டேப்லெட் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாட்டி இப்போ பாரதிட்ட சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு தான் அவன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாள், அப்புறம் எதுக்குப்பா வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. பெரியவங்க நீங்க சொல்லி புரிய வைங்க பாட்டி அவளுக்கு அப்படின்னு சொல்றாரு பாரதி. அண்ணம்மாவுக்கு தலைவலி, அதனால மாத்திரை கொண்டு வந்து இதுல தப்பா அப்படின்னு கேக்குறாரு பாரதி. அந்த பாட்டி சொல்றாங்க, உன்னதான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்கல்ல, உன் கூட பேசுறத பார்த்தா என்னையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா உனக்கு தலைவலி தானே, வா நான் சுக்கு காப்பி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹேமா இப்போ கிளாஸ்ல இருந்து வெளியில வராங்க. பாரதி ஹேமாட்ட சொல்றாரு, டாடி வந்திருக்கத தெரிஞ்ச உடனே நீ கிளாஸ்ல இருந்து வெளியில வரையா ஹேமா அப்படின்னு கேக்குறாரு. நானும் உன் கூட தனியா பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா அதுக்கான சான்ஸ் கிடைக்கவே இல்லை ஹேமா, நீ இது வரைக்கும் எனக்கு பண்ண ஹெல்ப்லாம் ரொம்ப தேங்க்ஸ் ஹேமா அப்படின்னு சொல்றாரு.
எல்லாரும் என்ன வெறுக்கிறப்ப அட்லீஸ்ட் என் பொண்ணு ஹேமா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹேமா அப்படின்னு சொல்றாரு. ஹேமா சொல்றாங்க, யார் உங்களை புரிஞ்சுக்கிட்டது, நான் இப்ப வரைக்கும் உங்க மேல கோபமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மா பத்தி நீங்க எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு கேக்குறாங்க. எதையாவது சொல்லி என் மைண்டை மாத்தலாம்னு நினைக்காதீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஐ ஸ்டில் ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஹேமா. பாரதி யோசிக்கிறாரு, ஹேமா இவ்வளவு சீரியஸா பேசுறாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ எனக்கு க்ளூ கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தது, கண்ணம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து கொண்டு போங்கன்னு லெட்டர் அனுப்புனது, இதெல்லாம் யாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. டாக்டர் அப்பா அப்படின்னு லட்சுமி கூப்பிடுறாங்க. லட்சுமி இப்போ அவங்க வந்து நிக்கிறத பார்த்த உடனே பாரதி ரொம்ப எமோஷனலா பார்த்துட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.